பாண்டியா ஒரு ரனுக்கு அவுட். 91க்கு 4. என்னங்க அது, எப்படி இருந்த மேட்ச் இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு சின்ன பிரஷர் குக்கர் சிச்சுவேஷனா அப்படிங்க பேசுவோம். 94. ரொம்ப முக்கியம் அபி. யாரையோ இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்றாருங்க. இது வேற. ஐ திங்க் இந்த கேம் அவர் மேலே எடுத்துக்கிட்டாரு. நான் இருக்கேன், நான் பண்ணி தரேன் அப்படின்னு அந்த ஒரு ஜோனுக்கு போயிட்டாருன்னு தோணுது. பிகாஸ் 2 விக்கெட் விழுந்துச்சு போன ஓவர்லயே. புவர் பால் ஃப்ரம் ஹோல்டர். கேசன் ஹோல்டர். அபி எனக்கு என்னமோ ஒரு ட்விஸ்ட் இந்த ஓவர் இந்த ஒரு போட்டியில இருக்குன்னு தோணுது. எனக்கு என்னன்னா ஒரு 13-14 ஓவர்ல இவங்க முடிச்சிருவாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் தென் டிம் டேவிட் உள்ள வந்திருக்கிற அந்த 2 விக்கெட் ஒரே ஓவர்ல ரஷீத் கான் கலக்கிட்டாரு. அப்படின்னா வித் அவுட்டா? அவுட் மாதிரி தான் தெரிஞ்சுது. அந்த மேபி அந்த இம்பாக்ட் அதுவும் இன் லைன் தாங்க. கரெக்ட் ரிவ்யூ எடுக்காதது. ஆல் 3 ரெட்ஸ் லெக் பிரேக் தான். அப்செட்டா இருக்கார் குருணால் பாண்டியா. ஏன்னா அவர் அடிச்சது இந்த ஒரு ரீசன், ஒரு 20-30 ரன்ஸ் அடிச்சு கேமை சேஃப் ஆக்க. விராட் கோலி பயங்கரமா ஏதோ நடந்துட்டே இருக்குங்க அங்க. திடீர்னு சாய் சுதர்ஷனோட பேசினாரு. கரெக்டா சொன்னீங்க அது. நான் இந்த மேட்சை நின்று எடுத்துட்டு போறேன், கரை சேர்க்கிறேன் ஆர்சிபிய அப்படின்னு யோசிக்கிறாரு இங்க விராட் கோலி. அவர் மேலதான் இந்த மேட்ச் நிக்குது. இந்த மேட்ச் ஒரு கத்தி முனைனா அது மேல நிற்பது விராட் கோலி. ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரா இருந்தாலும் டிம் டேவிடுக்கு எதிராக இந்த பவுன்சர் ஷார்ட் பால் நல்ல வந்து ஒரு ஆப்ஷன். ஸ்பின் ஆப்ஷன் பத்தி நானும் பத்ரியும் போன ஓவர் ஆஃப் ஏர் பேசியிருந்தோம். நிஷாந்த் சிந்து மேபி, பட் இவர் ஸ்பின் பிலீவ் பண்ற கேப்டன் இல்ல பேட் சுப்மன் கில். அவருக்கு பேஸ் ரொம்ப பிடிக்கும். ராஷித் கண்டிப்பா கொடுப்பாரு. நல்ல மேட்ச் அப் அகைன்ஸ்ட் டேவிட். பட் டிம் டேவிடுக்கு ஹோல்டர் பவுன்சர் போடணும். ஷார்ட் பால் மற்றும் ஒரு டாட் பால். யாரு இந்த போட்டியில சேஃபா இருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது யாருமே இல்லை. ஆனா இந்த டாடா ஏஜி பாக்ஸுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா நீங்க சேஃபா இருக்கீங்க. வாழ்க்கையில உங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க கவலைப்படாம வாழலாம். டாடா ஏஜி இன்சூரன்ஸ் பாக்ஸ் இங்க இருக்கு. பட் தென் அபி, இந்த போட்டியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கா அபி? உங்களுக்கு என்ன தோணுது? சாணக்கியா கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்பிக்கை வாழ்க்கை, நம்பிக்கை ஆர்சிபி பக்கம். டிம் டேவிட் மச் நீடட் பவுண்டரி. இது ஒரு சைக்காலஜிக்கல் மார்க்குங்க. 100 ரன் வந்திருக்கு இங்க ஆர்சிபிக்கு. ஷார்ட்டா போடப்பட்ட பந்து. 56 ரன்கள் தான் தேவை ஆர்சிபிக்கு பேக் டு பேக் போக. ஃபைட் பண்றாங்க குஜராத் டைட்டன்ஸ். பட் ஸ்டில் ரொம்ப ரொம்ப குறைவான ரன். அவ்வளோ டீமன்ஸ் இல்ல சர்ஃபேஸ்ல.
ஷார்ட் பால் லைன் தவறானது. நீங்க டீப் விக்கெட் லாங் ஆன் வச்சுட்டு உடம்புக்குள்ள ஷார்ட் பால் போட்டீங்கன்னா டிம் டேவிடுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல இந்த மாதிரி கழுத்து முட்டா ஷார்ட் பால் போட்டீங்கன்னா நல்ல பந்தா இருக்கும். 100க்கு 4. இந்த ஈரக்கரைனால என் மரியாதையே போச்சு. இதை அழிக்க வழிய காமி. நோ ஈரக்கரை நோ சுவடு. உங்க வீட்டை மாசாக்குங்க, அதுவும் பட்ஜெட் இல்லை. ரஷீத் கான் ஆஃப் சைட்ல கேப்ல அடிச்சிருக்காரு. விராட் கோலி அவர் ஒரு ரன் மெஷின் மற்றும் இல்ல அவர் ஒரு ரன்னிங் மிஷின். அவுட்டா டிம் டேவிட். அர்ஷத் கான் டைரக்ட் அவுட் கை தூக்கிட்டார். ரஷீத் கான் அவருக்கு தான் இருந்தது பெஸ்ட் ஆங்கிள். தெரியலங்க பொறுத்து பாக்குற க்ளோஸ் ஆகுது மாதிரி. வந்துட்டாரு. திங்க் அது டிவி அம்பையரோட வாய்ஸ் தான் நினைக்கிறேன். சேஃப் அப்படின்னு சொன்னது. வந்துட்டாரு. எஸ் கரெக்டா பேக்ரவுண்ட் செக்ல டக்குன்னு செக் பண்ணி டக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் அர்ஷத் கான் முயற்சிக்கு மார்க் 100. நல்ல ஒரு த்ரோ தூக்கி வச்சாரு அப்படின்றாரு ரஷீத் கான். அவுட்னு கை காமிச்சாரு. எக்கச்சக்க எமோஷனுங்க இங்க. ரஷீத் கான் கை தூக்க, விராட் கோலி வேகமா ஓட, டிம் டேவிட் லைட்டா மொல்லமா ஓட, மேத்யூ ஹெய்டன் நெஞ்சு நிமித்தி உட்கார. பாப்பா எல்லாருக்கும் டென்ஷன், ஒரே டென்ஷன். நெட்ரிக் கண்ணை நாங்க பார்ப்போம் அப்படின்னு ஒரு வாட்டிக்கு மேல கேட்டிருக்காங்க. 107 DRS நாட் அவுட்ன்றது வரும். We have an umpire review for a run out at the bowler's end. Give me the best side on angle, please. The bat's grounded. Thank you. I'm ready with my decision for the big screen. பேட்டரி மண்ணில் இருந்தது. விராட் கோலி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஆனா இல்ல நீனா எடுத்துட்டு போறாரு. 1-2 நடுவில் ஒரு பவுண்டரி. இதுதான் பேட்டில் பேட். டிம் டேவிட் வெர்சஸ் ராஷித் கான். இந்த இயர்ஸ் கான் பை அவர் ஸ்பின்னுக்கு எதிராக கஷ்டப்பட்டிருக்காரு. லாஸ்ட் ஒரு 1 இயர் மேபி ஈவன் 18 மந்த்ஸ் ஸ்பின்னை சூப்பர்வா ஆட ஆரம்பிச்சிருக்காரு. பட் ஸ்டில் அந்த ஒரு கூகுளி அண்ட் லெக் பிரேக் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஆஸ்திரேலியாவுக்கு நம்பர் 4 விளையாடும் போது வருண் சக்கரவர்த்தியை டேக் டவுன் பண்ணி பார்த்தோம். பட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல போவாரா அந்த ஷாட்டுக்கு? தயக்கம் வந்தா மட்டும்தான் பிரச்சனை இங்க. இல்லாட்டி ஒரு சூப்பர் பேட்டில் ஆன் த கார்ட்ஸ். அபினவ் முகுந்தா கிரிக்கெட் சாணக்கியா கரெக்டா சொல்லிருக்கேன். நல்ல பேட்டில். ஓஹோ பேட்டின் உள்முனை, ஷார்ட் லெக், ஸ்லிப் எல்லாமே இருக்கு. சரி அபி விக்கெட் ரோல் கொடுக்கலாமா தோணுதா? இல்ல டிம் டேவிட். அர்ஷத் கான் உடல் மண்ணுக்கு உயிர் குஜராத் டைட்டன்ஸ்க்கு அப்படின்னு ஃபீல்ட் பண்ணாரு. putting everything on the line. ஏனா இது டாடா IPL 2026 ஃபைனல் 2 ரன் தடுத்துட்டாரு அபி. ராஷித் கான் பயப்படக்கூடாதுங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்ட்ரெயிட்ல 6 கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, விக்கெட்டுக்கு போங்க. ஏதாவது ஒரு விக்கெட்டுக்கு அலைஞ்சி போனாதான் உங்களுக்கு விக்கெட் கிடைக்கும். ஃபுல்லரா போடணும் ராஷித் கான். இந்த லென்த் போட்டா டிம் டேவிடுக்கு வேலைக்கு ஆகாது. ஃபுல் லென்த் கண்டிப்பாகவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அகைன்ஸ்ட் டிம் டேவிட். என்னாச்சுங்க? RCB பிசியோ உள்ள வராரு. விராட் ஹோப் இஸ் ஓகே.
விராட் ஓகே. ரஷீத் கான் கூகுளி. டெஃபினட்டா இது நல்ல ஓவருங்க. இன்னும் கொஞ்சம் மேல அபி, மேல ஃபுல்லர். அவரு ஃப்ரண்ட்ல அந்த லாங் ஆன் ஸ்ட்ரெயிட்ல 6 அடிக்க பார்க்கும்போது நீங்க பீட் பண்ண பார்க்கணும். இந்த லென்த்துமே அவர் பாருங்க பேக் ஃபுட்ல போய் வெயிட் பண்ணிருக்காரு. நீங்க ரிஸ்க் எடுக்கணும். நார்மல் T20 கேம் கிடையாது. இன்னும் ஃபுல்லரா போங்க. பேட்டுக்கு அடியில போடுங்க. கட்டு கேப்ல. இன்றைய நாள் ஆர்சிபிக்கு டெஃபினட்டா நல்லா இருக்கு. அவுட் சைடு எட்ஜ் ஆன கேப்ல போயிருக்கு. மச் நீடட் பவுண்டரி ஆர்சிபி மற்றும் டிம் டேவிடுக்கு. 109க்கு 4. அர்ஷத் கான் கையில பந்து. இந்த போட்டி ஆக்சுவலி அவி எனக்கு தெரிஞ்ச விக்கெட்ஸ் தாங்க. ஆர்சிபி விக்கெட் எடுத்து விடலைன்னா அவங்க இந்த போட்டியை ஜெயிச்சிருவாங்க. குஜராத் டைட்டன்ஸ் இந்த மேட்சை ஜெயிக்கணும்னா ஒன்லி சான்ஸ் விக்கெட்ஸ். அவங்க தான் ஃப்ரண்ட் லோட் பண்ணி அட்டாக் பண்ண பார்த்தாங்க வித் ஆப்ஷன்ஸ். இதுதான் ரைட் காலா அப்படின்னு எனக்கு தோணுது அர்ஷத் கான் இந்த ஸ்டேஜ்ல. ஏன்னா ஒரு பேக்கப் பவுலரா தான் இருந்திருக்காரு. ஆர்சிபி நல்லா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்களோட ஒரு டீம்ல. அதே மாதிரி தான் வாழ்க்கைக்கு முதலீடு ரொம்ப முக்கியம். முதலீடு உழைப்பு ரெண்டு போட்டினாக்கா ஹோல்டர் கையை எட்ட விட்டு யார் கையிலுமே எட்டாது. அரை சதம் விராட் கோலி. பெரிய மேட்ச்னா பெரிய பிளேயர் டெஃபினட்டா 4க்கு வருவாங்க. பிரஷர் இஸ் a privilege. அது விராட் கோலிக்கு டெஃபினட்டா தெரியும். 52 நாட் அவுட், 25 பந்துகள்ல பல நாக்குகள் அவர் ஆடி இருக்கலாம். அவரோட வாழ்க்கையில சதங்கள், அரை சதங்கள் அடிச்சிருக்கலாம். ஆனா இந்த அரை சதம் தங்கத்தின் இடைநீடு. ஏன்னா இது டாடா IPL 2026 ஃபைனல். அவுட் சைட் எட்ஜ். வாய்ப்பு இருக்கா? இல்லங்க, இல்ல வைடு அப்படின்றாரு. எல்லாத்துக்குமே அவர் அப்செட்டா இருக்காங்க. அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்பவுமே ஹையா இருக்கு. பட் இந்த 100 மோமெண்ட் பிரில்லியன்ட் நாக் அப்படின்னு சொல்லியே ஆனும். இன்னைக்கு சேசஸ்ல செம்மையா ஆடிருக்காரு இன்னைக்கு. 25 பந்துகள்ல அரை சதம். எல்லா பேட்டர்களும் கஷ்டப்படும் போது above 200 ஸ்ட்ரைக் ரேட் இந்த ஒரு சர்ஃபேஸ்ல. அண்ட் பாதி ரன் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லெக் சைட் திசையில தான் அங்க வந்திருக்கு இன்னைக்கு. ஏன்னா கிளியரா பிளான் பண்ணிருக்காரு. அங்கதான் நான் டார்கெட் பண்ணுவேன்னு. ஒரு கிளியர் பிளானோட வந்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு விராட். நேத்திக்கு அந்த ஒரு ஈவெண்ட்ல நான் சச்சின் டெண்டுல்கர் பேசுனதை கேட்டேன். ஒரு ரிஸ்ட் பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. உலகத்திலேயே இவரோட ஒரு பெட்டர் ரிஸ்ட் ஒர்க் நான் பார்த்தது இல்லைங்க விராட் கோலியோட. ரிஸ்ட் ஸ்ட்ராங் as ஸ்டீல், சப்புல as எலாஸ்டிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெண்டுமே ஃபாஸ்டஸ்ட் அரை சதம். அவி பாத்தீங்களா இவெண்ட? சச்சின் பேசுனதை கேட்டேங்க. என் ஐடில் அவர் பேசுறது எப்படி கேட்காம இருக்கணும். அதுக்கு முன்னாடி நான் பேசுறதெல்லாம் விட்டுருங்க. சரி பரவாயில்ல. விராட் கோலியை பொறுத்தவரை 53 of 27 ஒரு பெரிய ஸ்டேஜ்ல அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதுதான் வந்து this is what he plays cricket for. அண்ட் இன்னைக்கு நாட் அவுட்டா இருந்து முடிச்சுட்டு போனோம்னு ஒரு பிளான்ல இருக்காருன்னு தோணுது. ஒரு பெரிய பிளேயரா இருந்தா இங்க தாங்க நீங்க இருக்க பாப்பீங்க. Give me the arena. I will do it for you அப்படின்னு யோசிக்கிறவர் விராட் கோலி. வாஷி கையில் பந்து நிற்கவில்லை. ஒரு ரன் திருடிட்டாங்க. 12 ஓவர் முடிவில் 116க்கு 4.
40 ரன்கள் வேணும், 48 பந்துகள், ஒரு மிரக்கிள் தான் வேணும் இந்த மேட்சை டைட் ஆக்கிறதுக்கு. ரஷித் கான் நல்லா பண்ணியிருக்காரு 2 ஓவர். ஃபீல்டிங் எட்ஜ் மாதிரி போச்சு, கேரி ஆகல. காமெண்ட்ரி பாக்ஸ்ல மறுபடியும் சங்கம் ஒண்ணு கூடியாச்சு. சீகா மற்றும் ரமேஷ். ஆமா, சங்கம் ஒண்ணு கூடி அப்படியே ஆர்சிபி கிட்ட பார்க்க போறோம். அங்க பாருங்க, பால் வந்து அப்படி முள்ள வந்து அப்படின்னாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஆனா என்ன வேணா சொல்லுண்டா, இந்த சேஸ் கிங் ஆஃப் கிங்ஸ் கோலி வேற லெவல் ஆடுறான். இன்னைக்கு அவன் கேம் பிளான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர் டப்பு டிப்பு அடிச்சிடும். அந்த 2 புசுக்கு நெருங்கினோம். அது ஒரு விக்கெட் விட அதை பத்தி கவலை கிடையாது. அதுக்கப்புறம் பண்ணாங்க பாரு, எப்படி பண்ணாங்க பாரு. அவனும் வெங்கடேஷ் செய்யணும். முத்துவின் கேள்வியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் நேர்களே, யாரெல்லாம் ஒரே சீசன்ல அதிக விக்கெட்ஸ் பட்டியலில் இருந்தாங்க, கோப்பை ஜெயிச்சாங்க? கரெக்டான ஆன்சர் புவனேஸ்வர் குமார். அப்கோர்ஸ் சீகா சொன்னாரு. ஆர்பி சிங் 2009ல, சுஹேல் தன்வீர் 2008ல ஃபர்ஸ்ட் சீசன்ல. கரெக்டான ஆன்சர் கொடுத்தவங்க அலெக்ஸ், டிகே சபரி. ஷார்ட் பால், லாங் ஆன், அச்சோ தாண்டியாச்சு. ரபாடா ஒரு டால் ஃபீல்டர், அவர் தலைக்கு மேலேயே போயிருக்கு. இந்த ஸ்ட்ரைட்ஸ் தான் நீ டார்கெட் பண்ணணும் அகமதாபாத். பார்த்தோன்னா சைட்ஸில் போயிருந்தால் ஒரு கேட்சாக மாறதுக்கான ஒரு அபாயம் இருந்திருக்கு. ஆனால் இந்த லாங் ரன்ல நீங்கள் எப்பவுமே இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு டிம் டேவிடுக்கு அரையாப்பட்டாலே அது போய் அந்த ஆஃப்டர் த பவுண்டரி விழும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எடுத்திருந்தா ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேட்ச், பட் வாய்ப்பு இல்லை. இப்போ தேவை முத்து அஞ்சிகா சார் 33 ஃப்ரம் 45 பந்தில் முடிஞ்சது. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் அவைலபிள் ஆர்சிபி டீமுக்கு. கரெக்டான ஆன்சர் கொடுத்தவங்க பேர் சொல்லிட்டு இருந்தேன். அலெக்ஸ், டிகே சபரி, பீஸ் ப்ரோ, பாகுபலி 67 நாட் அவுட், யுவனேஷ் தமிழ், பூஜா கிருஷ்ணன், சரவணன், கதிர், ஏகே ரெட் டிராகன், சுதர்ஷன் ஸ்ரீதரன் மற்றும் வினோத்குமார். உங்க எல்லாருக்கும் நன்றி. சீசன் முழுக்க முத்துவின் கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு நன்றி. கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்ட நினைச்சது மூலமாக நீ சொன்ன பதில் அந்த சுயல் தன்வீர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு மாதிரி பயங்கரமான ஆக்ஷன்லாம் அப்படி எப்படி போகுவார். அந்த காலத்துல அந்த ஸ்லோவர் ஒன்று இந்த ஜித்து ஜில்லாதி போலிங்லாம் பண்ணுவார் 2008ல். ரஷித் கான் அட்டகாசமாக போடுறாரு, பட் இது போறாது. ஏன்னா ரொம்ப குறைவான ரோட்ல டிஃபெண்ட் பண்றாங்க. அலட்சியமா ஆடுறான் விராட் கோலி. என்ன வேணா சொல்லணும், அது கரெக்டா பண்ணாம பாரு. ஏன்னா அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி தான் ஆடுவான் பாருங்க. ரூபே ஆன் தி கோ ஃபோர்ஸ். மிஸ்டர் விராட் கோலி 7ல இருக்கான். அது என்ன பண்ணா பார்த்தா அந்த டப்பு டப்பு அடிச்சது பவர் பிளேலயே. அதுக்கப்புறம் he started playing his game. He realized that அந்த பவர் பிளேல அவங்க ரிதம் ஸ்பாயில் பண்ணணும். யார் ஏதோ ரபாடாவா இருக்கட்டும், ஏற்பட ஷார்ட் போட அடிச்சுடுவாங்க. End of the over, 13 overs, 1-2-6-4. அண்ட் ஆர்சிபி ஏற்கனவே விராட்டுக்கு ஒரு ஸ்லைட் இன்ஜுரி இருந்துச்சு. அதை இப்ப கொஞ்சம் பெட்டரா ட்ரீட் பண்ணலாம், டைம் இருக்கு. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் துவங்குது. வெங்கி அப்கிரேட் கேட்க போறியா? கிரிக்கெட் ரொம்ப ஆடியாச்சு, கொஞ்சம் ஹாக்கி ஆடலாமா? ஆடலாம். பாய்ஸ் ஹாக்கி ஆடியாச்சு, இப்போ வேற விளையாடலாம். கிங்ஃபிஷர் ஆடலாம். the king of good times. உலகின் மிகவும் டேஸ்டியஸ்ட் குக்கி எப்படி இருக்கும்? கிரன்ச்சி குக்கியுடன் மெல்டட் சாக்கோ, சன்ஃபீஸ்ட் டார்க் ஃபேண்டசி. ஒருவேளை உலகிலேயே மிகவும் டேஸ்டியஸ்ட் குக்கி இதுவாக இருக்கலாம்.
ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முடிவுக்கு வருது. இந்த சீசனோட கடைசி ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். வெற்றி பெறுவதற்கு 30 ரன்கள் வேணும். 42 பந்துகள் இருக்கு. கூகுள் ஏஐ மோட்ல செக் பண்ணி தான் பார்ப்போமே. கூகுள் ஏஐ மோட்ல டியூ எவ்வளவு இருக்கு அப்படின்னு போட்டோ எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரிப்போர்ட் என்னதுன்னா ஒரே 1%, அதாவது 1 out of 10 தான் இருக்கு. ஆர்சிபிக்கு வின்னு மட்டும்தான் டியூ. ஜிடியோட பர்சன்டேஜ் அந்த 1 இல்லை போல இருக்கு வின் பண்ணுறதுக்கு. நீ ஆக்சுவலாக 1 out of 10 டியூவில் இருக்குது. ஆனால் இனிமேல் டியூ இருந்தான்னா இல்லைனா என்ன? இதுக்கெல்லாம் இந்த சேசிங்கில் 30 ரன் 42 பந்துக்கு எதுவுமே வேணாம். நீ பாட்டு நார்மலாக ஆனாலே வந்து போன மேட்ச் சாய் கிஷோர் போல் கொடுக்கல, இது மாதிரி பிரசித் கிருஷ்ணாக்கு போல் கிடையாதா? என்னம்மா என்னது ஓ பண்றாங்க, அர்ஷத் கான் கொடுக்குறாங்க. அண்ட் ஆர்சிபியை பொறுத்தவரை அதை போன வருஷம் தான் ஒரு சக்சஸ்ஃபுல் சீசனா இன்னும் அப்கிரேடடா இந்த சீசனுக்கு வந்தாங்க. பெருசா ஓட்டைகள் எதுவும் இல்லை, ஆக்ஷன்ல பெரிய வேலை இல்லை. பட் ஸ்டில் ஒரு சில கீ பிளேயர்ஸ் எடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டஃபி, அதுக்கப்புறம் வெங்கடேஷ். அண்ட் ஒவ்வொரு மேட்ச்ல யாரெல்லாம் ஸ்டெப் அப் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. விராட் கோலி, ஜாஷ் ஹேசல்வுட், ஜேக்கப் டஃபி, டிம் டேவிட், ஃபில் சால்ட், புவனேஸ்வர் குமார், வெங்கடேஷ் ஐயர், ரஜத் பத்திதார். மல்டிபிள் பிளேயர் ஆஃப் த மேட்சஸ். That means everybody is contributed. They played as a team. That's the most important thing. See, one good thing about RCB na ஒரு டீமா ஆடி இருக்காங்க. They don't depend on any individuals. இப்போ ஆர்ஆர்னா வைபவ் சூரியவன்ஷி அச்சதான் உண்டு, வைபவ் சூரியவன்ஷி உண்டு அப்படின்னு ஆர்ஆருக்கு. இப்போ எஸ்ஆர்ஹெச் தான் டாப் 4 கிளாஸ்னு இவங்க அபிஷேக் சர்மா இவங்க அச்சதான் உண்டுன்னு. சிஎஸ்கேக்கு சாம்சன், என்னமா சிஎஸ்கேக்கு சாம்சன், சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கைக்வாட் கோவிந்தான் விட்டுருக்கா. ஸோ சிஎஸ்கேக்கு எஸ்ஆர்ஹெச் அந்த மாதிரி கிடையாது. இவங்க they are not dependent on one player. என்னடா சொல்ற ரமேஷ்? அதை பாருங்க, டாப் 2ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆட்ட நாயகர்கள் விருதுல மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லக்கூடிய விராட் கோலி அண்ட் ஹேசல்வுட் 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்ற போது அவங்களோட மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸும் அவங்க வேலையை சூப்பரா பண்ணிருக்காங்க. அடடே நல்லா நேரா பிளேஸ் பண்ணாரு. அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அவங்க ரசிகர்களுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சியை இந்த மேட்ச்ல கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் கொடுக்க போறாங்க. ஏன்னா பேக் டு பேக் சீசன் ஜெயிப்பதுன்றது எளிதல்ல. அந்த எல்லா காட்சிகளையும் ரொம்ப ரொம்ப அழகா துல்லியமா காட்டக்கூடிய கிங்ஃபிஷர் பேர்ட் கேம்ப் வியூல பார்த்து ரசிப்போம். அதாவது ஒன்னு கிரிக்கெட் என்ஜாய் பண்ணும், அந்த கிரிக்கெட் என்ஜாய் பண்ற கிரௌடையும் ரொம்ப அழகா கேப்சர் பண்ணும் கிங்ஃபிஷர் பேர்ட் கேம்ப் வியூ. குட் டைம்ஸ் பார்ட்னர். அப்சல்யூட்லி நீ சொன்ன மாதிரி இந்த கேமரா ஒர்க் இஸ் பிரில்லியன்ட். ஆச்சாருங்க டிம் டேவிட் அவரே 7 அடி உயரம் அப்படின்ற போது அங்கே ஒரு ஷார்ட் பாலுக்கான ஒரு முயற்சி. அது அப்படியே எகிரி ஒரு ஷாட், ஒரு பவுண்டரி வாங்கிக்க. டிம் டேவிட் முன்னாடி அர்ஷத் கானே டேவிட் தேசப்பள்ளி நீங்க சொல்லுவீங்களே. சொன்ன மாதிரி டிம் டேவிட் அர்ஷத் கானே டேவிட் தேசப்பள்ளி. அங்க பட்லருக்கு வந்து தேவடா தேவடா தேவடான்னு பார்த்துட்டு இருக்காங்க பட்லர். அந்த இன்னைக்கு பட்லர் இந்த சீசன் முழுக்க ஒரு மாதிரி தேவடா பேட்டிங் தான் அவனுக்கு. எதுக்கு அர்ஷத் கான் எதுக்கு போடுறான் அப்படின்னு தெரியல. அவன் டிம் டேவிட் ஒரே ப்ராப்ளம்னா அந்த இவன் தான் ராஷித் கான். ராஷித் கான் போலிங் இருக்கா இல்லையா? இன்னொரு ஓவருக்கு நீங்க சொன்ன மாதிரி பிரசித் கிருஷ்ணா ஒரு ஓவருக்கு போடல. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி புரியாத ஒரு மர்ம நாவல் மாதிரி இருக்குது. பிரசித் கிருஷ்ணா என்னப்பா ஏன்ப்பா ஒரு ஓவருக்கு போடல? யாராவது பதில் சொல்லுங்க ப்ளீஸ். நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அவன் வந்து அர்ஷத் கானை டிபெண்ட் பண்ணிருக்கான். போன மேட்ச் சாய் கிஷோர் போலிங்கே கொடுக்கல. ஸோ இந்த பசங்களாம் என்ன ஆயிடுது, திடீர்னு ஏதாவது ஒரு மர்மமா ஏதாவது பண்றாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதனாலதான் அர்ஷத் கான் வச்சு பர்சஸ் பண்ணாரா? ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சு. அம்பையர் அனந்த பத்மநாபன் இல்லன்ட்டாரு. 1 டெசிமல் டிஆர்எஸ் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். We have a player review for a caught behind. Original decision is not out. I've checked the feet. It's a fair delivery. Front on, please. Ball is passing close to the outside edge. Can you have ultra edge to confirm, please? There's a clear spike when the ball is next to the bat. Satisfied bat involved. AP, you need to reverse your decision. You're on screen. Signal out. இப்ப சொல்லுங்க யாரு டேவிட் தேசப்பள்ளி? டிம் டேவிடோட விக்கெட்டா அர்ஷத் கான் எடுத்தாச்சு. டிம் டேவிட் ஒரு ஹேண்டி இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு. 24 முக்கியமான ரன்கள். பட் அர்ஷத் கான் வந்து தேவ் தேசப்பள்ளி இல்ல, அவனை தேவ் தேசப்பள்ளி விட்டா 1-3-2 for 5.
கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. நீங்க கேட்ட உடனே கிருஷ்ணாவே வந்துட்டாரு போலிங்கு. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, ரன்னு கொடுப்பவனே பிரசீத கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே. ஓவர் கொடுக்கல நீங்க ரன்னு கொடுப்பாருன்றீங்க. தெரியலையே. விராட் கோலி கிங்கினி வட்டா கில்லர், கிங் ஆஃப் கிங்ஸ்க்கு பால் வந்து ஃபுட்பால் மாதிரி தெரியும். அவனுக்கு கவலையே பண்ண மாட்டான். கால்ல வச்சிட்டு போறாரு. அவனா என்ன வேணா ஆடுவார் அவர். இப்போ ஜிதேஷ் சர்மா வந்து சுத்திட்டு இது பண்ணும். ஐ திங்க் இனிமேல் அவர் கையை கட்டினே பேட்டிங் ஆடலாம். அது மாதிரி தான் இருக்கு. 23 ரன் தான் தேவை 35 பந்தில் அப்படின்ற போது கொஞ்சம் இந்த விக்கெட்லாம் லேட்டாக தான் வந்திருக்கு. நீ சொன்ன மாதிரி முத்து இந்த கட்டத்தில் 20 ரன் எடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவர் வேலையை அவர் பண்ணிட்டு போயிட்டாரு. ஏன்னா 150 நீ சேஸ் பண்ணும்போது ஒரு பக்கம் கிங்கு பேட்டிங் 50+, இன்னொரு பக்கம் சிந்தனது சதர்னதுன்னு 3 பேர் 20 அடிச்சாலே வந்துடும் ஸ்கோர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவர் வேலை பண்ணிட்டாரு டிம் டேவிட். ஜிதேஷ் சர்மா இந்த வருஷம் பேட்டிங்ல அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. கீப்பிங் எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல வாய்ப்பு அவருக்கு, நல்லா முடிச்சு கொடுத்துட்டு போகலாம். ஏன்னா போன சீசன்லாம் பிளே ஆஃப்ல கீ இன்னிங்ஸ் விளையாடின பிளேயர் ஜிதேஷ். போன வருஷம் ஒரு டெட் இன்னிங்ஸ் ஆனா ஆக்சுவலி ஒரு எல்எஸ்ஜியோட ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ். அது டர்னிங் பாயிண்ட் ஆயிடுது ஆர்சிபிக்கு. டாடா ஐபிஎல் கிரீன் டாட் பால்ஸ். புவனேஸ்வர் குமார் நம்பர் 1ல முடிக்கிறார் இந்த பர்டிகுலர் கேம்ல. 11 டாட் பால். சிராஜ், ரசிக்தார், குணால் பாண்டியா மற்றும் ஹேசல்வுட் அந்த லிஸ்ட்ல. சீசன்ல புவனேஸ்வர் குமாருக்கு கையில வித்து இருக்கும்போது எல்லா சீசனுமே தெரிக்கிற சீசன் தான். ரொம்ப ரொம்ப ரமேஷ் ஒரு கேள்வி கேட்கணும்டா. முத்து ஒன்னையும் கேட்கணும். நான் நிறைய சொல்லிட்டேன், கேளுங்க. புவனேஷ் குமார் dear viewers, நீங்களாம் சொல்லுங்க dear viewers. புவனேஷ் குமார் does he deserve a comeback in the Indian team or not? Absolutely yes. Absolutely yes முத்து. ரமேஷ் நீங்க definitely no doubt உங்களுக்கு. So dear viewers, நீங்க என்ன ஷூரா என்னோட ஒபினியன் புவனேஷ் குமார் needs a comeback in 2020 format at least. 100% செலக்ட் பண்ணோம். அட போடா ஏதோ ஃபைட் கிட்ட பிரசீத் கிருஷ்ணா சொன்னேன். கேட்டவன் கொடுப்பவனே கிருஷ்ணா, பிரசீத் கிருஷ்ணா, ரன்னு கொடுப்பவனே பிரசீத் கிருஷ்ணா. 25 ரன் இருக்கும்போது நீங்க அவருக்கு போலிங் கொடுத்தீங்கன்னா யாரால தான் என்ன பண்ண முடியும்? ரொம்ப லேட்டா வந்துக்கிறாரு பிரசீத். சரி அட்லீஸ்ட் இன்னும் ஒரு ரஷீத் கானுக்கு இருக்கேன். அது 2 விக்கெட் எடுத்துருக்காருன்ற போது இந்த ஒரு அது எல்லாமே கொஞ்சம் அது அந்த லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கேப்டன்சியில் போலிங் சேஞ்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இது ரொம்ப காலம் கடந்த ஒரு இது பிரசீத் கிருஷ்ணா அவனுக்கு கட்டணும் வந்தது. Going back to புவனேஷ் குமார், அவனை பத்தியே பேசலாம். பிரசீத் கிருஷ்ணா பத்தி என்ன பேச பிரச்சனம்? ஸோ அவன் கொண்டு எப்படியா கொண்டு வந்துருக்கா அவனை. அடுத்த T20 சீரிஸ் இங்கிலாண்டோட 5 சீரிஸ் ஆடுறான், 5 மேட்ச் ஆடுறாங்க. அந்த அதுவும் இங்கிலீஷ் கண்டிஷனுக்கு செம்மையா இருப்பான். பாம்பாடி சிங்கிள் செகண்ட் போடுவான். கரெக்ட். நிறைய பிளேஸ் நம்ம பார்த்துருக்கோம் லேட்டா ஒரு கம்பேக் பண்ணுவாங்க. அண்ட் ஹி டிசர்வ்ஸ். நம்ம லட்சுமிபதி பாலாஜி ஒரு வேர்ல்ட் கப் விளையாடினாரு, கம்பேக் பண்ணி ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ். ஆஷிஷ் நேரா ஒரு லேட் கம்பேக் கொடுத்தாரு இந்தியன் டீமுக்கு. 2011 வேர்ல்ட் கப் ஆடுவான், வின் பண்ணி கொடுப்பான் 2011 வேர்ல்ட் கப். அப்ப இவர் தான் செலக்ட் பண்ணார். ஸோ ஏஜ் ஒரு நம்பர் தான். இந்த மாதிரி கிளாஸ் இருக்கிற பிளேஸை திரும்ப எடுத்துட்டு வரது தப்பே இல்லை. அதுவும் நீ பும்ரா எங்கேயாவது ரெஸ்ட் பண்ணுற ஒரு ஐடியா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரிஞ்சு புவி இல்லை ஷமி இந்த மாதிரி 2த்துல ஒன்று அது ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போனால் அந்த குவாலிட்டி மிஸ் ஆகாது. இன்னொரு பவுண்டரியா மிடான் வச்சுருக்காங்க. இல்லைப்பா 2 ரன் வரும் குறைந்தபட்சம், அது போதும் இந்த கட்டத்தில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆர்சிபியோட தெரிக்கிற சேசிங். கிரவுண்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. வான வேடிக்கைகளா இருக்கும். இன்னும் 17 ரன்கள் தான் தேவை ஆர்சிபி 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வெல்ல. ஆர்சிபி 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 ஜிங் சக் ஆர்சிபி ஜிங் சக் ஆர்சிபி பாம்பாட்டி ஆர்சிபி கிங் ஆஃப் கிங்ஸ் ஆர்சிபி. ரஜத் பத்திதார் கேப்டன் ஆஃப் தி சீசன் ஆர்சிபி. 15 ஓவர் முடியுது. 139க்கு 5 ஆர்சிபி.
ரஷித் கான் கண்டினியூ பண்றாரு. அண்ட் ஒரு பயங்கர க்ளோஸ்லி கண்டெஸ்டட் சீசனா இருந்திருக்கு. ஆஃப் கோர்ஸ் பிளே ஆஃப்ஸ்ல நிறைய மேட்ச் ஒன் சைடட் தான் போயிருக்கு, அதை வந்து டினை பண்ணல. பட் ஃபேவரட் மொமெண்ட் சொன்னா, லெட் மீ ஸ்டார்ட் வித் யூ ரமேஷனா. என்னோட ஃபேவரட் மூமெண்ட் வந்து ஆப்வியஸ்லி குட்டி பையன் வைபவோட இன்னிங்ஸ் வேற லெவல். அதாவது நீங்க என்ன இருந்தாலுமே வந்து அந்த பையன் இந்த மாதிரி ஆடினது எனக்கு தெரிஞ்சு திஸ் ஐபிஎல் the trophy belongs to RCB, but individually பார்த்தனா this IPL belongs to Vaibhav Suryavanshi. I agree with you Ramesh completely. இது வைபவ் சூரியவன்ஷியோட IPL. இது இந்த 2016 எப்படி வந்து விராட் கோலி IPL ஆடுனதோ அப்பா அந்த மாதிரி தான் இது. இது வைபவ் சூரியவன்ஷியோட IPL தான். இது எல்லாமே அவன் தான். மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவன் தான், ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஆரஞ்ச் கேப்பும் அவன் தான், எமர்ஜிங் பிளேயர் அவன் தான், சிக்ஸர்ஸும் அவன் தான், அந்த ஸ்ட்ரைக் ரேட்டும் அவன் தான். என்னதான் இல்ல அவன்கிட்ட டாட் பால் மட்டும் இல்ல, டாட் பால் மட்டும் இல்ல, ஃபோர்ஸ் மட்டும் இல்ல அவன்கிட்ட. ஏன்னா அது இவர்கிட்ட வருமா? பட் இப்போதைக்கு 72ல இருக்காரு, 75 சாய் சுதர்ஷன். இது ஒரு ட்விஸ்ட் தாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க சேசிங் கிங் அதெல்லாம் நம்ம சொன்னாலுமே கோலி எப்பவுமே பார்த்தீங்கன்னா சேசிங்ல ஒரு பண்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் கடைசி லைன் மட்டும் இருந்து வின் பண்ணி கொடுத்துட்டு தாங்க போறாரு எனி ஃபார்மேட். அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த சேசிங் கடைசி லைன் அது இந்தியா இருக்கட்டும் IPL இருக்கட்டும், விராட் கோலி மட்டும் நான் அடிச்சிட்டா 50 ரன் நீங்க வின் பண்ணி கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்ற ஹேபிட்டே கிடையாது. வேற லெவல். குட் பாயிண்ட் ரமேஷ், வெரி குட் பாயிண்ட். அக்ரி வித் யூ கம்ப்ளீட்லி. See இந்த மேட்ச் கூட அவன் நிக்கிறதுனால தான் RCB தைரியமா இருக்காங்க. சப்போஸ் அவன் எங்கேயாவது ரஷித் கான் கிஷன் நடுவில் எங்க அவுட் ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்க, கே கிங் ஆஃப் கிங்ஸ் கோலி அதான் நான் இருக்கிற நீ கவலைப்படாதேன்றான், நான் இருக்கிற நீ கவலைப்படாதேன்றான் ஜிதேஷ் சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து அடுத்தது வந்து பத்ரி வருவான், பாலாஜி வருவான், அதுக்கப்புறம் நம்ம யாரும் அபராஜித் வருவான். அவங்க தான் அந்த வினிங் கால் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க பயங்கர RCB அப்படின்வாங்க. RCB ரசிகர்கள் செம்ம சந்தோஷம். வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்கும். 12 ரன்கள் தான் வேணும். இந்த ஓவர்லயே முடியுமா? 2 6 இல்ல, இன்னும் 2 பால் இருக்காங்க, 2 6 அடிக்கலாம். அது சொல்ல ஜிதேஷ் சர்மா என்ன வேணா பண்ணுவான். இல்ல சார், ஏற்கனவே அந்த மாதிரி கொஞ்சம் 1-2 விக்கெட் கொஞ்சம் கேஷுவலா விட்ட மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு RCB அப்படின்றதுனால. இந்த பேரு முடிச்சுட்டு போகணும் தான் பார்ப்பாங்க. அதுக்கான ஒரு அவகாசம் இருக்கு. கலக்கிட்டாருங்க, பட்டிடாரு. நம்ம பத்தி சொல்லி ஆகணும். 18 வருஷ தவமா இருந்தது RCBக்கு. அதுக்கப்புறம் வந்தார், ஒரு கோப்பையை வின் பண்ணாரு. முதல் டைட்டிலுக்கான கதை இல்ல, அது பல டைட்டிலுக்கான வதன்னு போட்டாரு. சூப்பர் கேப்டன்ஷிப் பண்ணிருக்காரு. பேக் டு பேக்ன்றது பெரிய விஷயம். அதை இப்ப சாதிக்கிறாருன்ற போது சூப்பர். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாங்க. அது வரைக்கும் 18 வருஷமா ஜெயிக்கலன்னு எத்தனை விமர்சனங்கள், எத்தனை ஏளனங்கள், எத்தனை அவமானங்கள், நிறைய பேர் கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க ரசிகர்களை. அவங்க எல்லாரும் நன்றி சொல்லும் விதமாக விராட் கோலி கையில அந்த கோப்பை ஒரு முறை இருந்தது, இப்ப இன்னொரு முறை அடுத்த வருஷமும் திரும்ப இருக்க போகுது. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், கரண்ட் சாம்பியன்ஸ் RCB. ஈசாலா கூட கப் நம்பு. ஒரே கரெக்ட், நீங்க சொல்ற மாதிரி மடையை உடைத்துக் கொண்ட வந்த வெள்ளம் மாதிரி இருக்கு. அவுட்டா அவுட் நினைக்கிறேங்க. சுப்மன் ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் இங்க எடுத்திருக்காரா? முத்து என்ன அவுட்டா? அதான் கேக்குறாரு, விராட்டே கேக்குறாரு, ஒழுங்கா பிடிச்சிங்களா அப்படின்னு. பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருக்கா? விராட் கோலி இல்ல, செக் பண்ணுங்க அப்படின்றாரு. அவருக்கும் கொஞ்சம் சந்தேகம் தான். எதுவா இருந்தாலும் மேட்சோட கான்சிக்வென்ஸை மாத்த போவது கிடையாது. பவுன்ஸ்ன்றான் விராட் கோலி, எனக்கு தெரியலன்றான் கில்லு. பட் விராட் கோலி இஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் இட் பவுன்ஸ்ட். தெரியல, ரீப்ளே இருக்கு, டிவி எம்பையர் பார்த்து சொல்ல. அதான் என்ன பண்ண போறாங்க, என்ன பண்றாங்க இவங்க? ஆல்ரெடி ஸ்மார்ட் ரீப்ளேல பாத்துருப்பாங்க. விராட் கோலி அவுட் நிதின் மேனன் சொல்றாரு, வெளியேறி ஆகணும். ஆனா கோப்பையை ஜெயிச்சு கொடுத்துட்டு தான் போறாரு விராட் கோலி. 37 பால் 63. இன்ஃபேக்ட் ஒரு ரெஃபரல் பண்ணிருக்காங்க, அம்பையர் ரெஃபரல். வெயிட் பண்ண சொல்றாருப்பா முத்து. இப்ப அம்பையர் ரெஃபரல் அதுல காட்டுவாங்க, எல்லாருக்கும் தெரியுற மாதிரி. இல்ல சந்தேகம் வந்துரும்ல. அப்படியா? அப்படிதான் வரும். We have an umpire review for a fair catch. Yeah, we have an umpire review for a fair catch. I've checked the feet, it's a fair delivery. Can you give me the best side on angle, please? Can you just take it back, please? Okay. Can you zoom that up for me? I just want to check if the fingers were underneath.
You have anything from behind for me? Okay, just take it back, please. I can see the fingers on the side of the ball, and some part of the ball is touching the ground. Can you just rock and roll that for me, please? Take it a few frames back and rock and roll that for me, please. Yeah. The ball is touching the ground between the fingers there. Satisfied. I am ready with my decision for the big screen. நாட் அவுட் டிசிஷன் தான் வரப்போகுது. இந்த சைக்கிள் ஆரம்பிச்சதே ஜிடி தான். ஜேசன் ஹோல்டரோட ஒரு கேட்ச் அகைன்ஸ்ட் ரஜத் பத்திதார். அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்துச்சு வாஷிங்டன் சுந்தரோட கேட்ச். இப்போ விராட் கோலி இஸ் கால் பேக். அவரோட இன்னிங்ஸ் இன்னும் முடியல. நாட் அவுட் டிசிஷன். 16 ஓவர் முடியுது. அந்த ஹங்கர் பாருங்க, அவர் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்றாரு. 16 ஓவர் முடியும் நிலையில 145க்கு 5. அங்க 18ஆம் படி கருப்பு போல் ஆடிக்கொண்டிருக்கிறார் ஜெர்சி நம்பர் 18. கிருஷ்ணமாச்சாரன் ஸ்ரீகாந்தை பார்த்தேன், ஆனால் கடவுளாக பார்த்து கடைசி 11 ரன்களுக்கு என்னை கமெண்ட்ரி பாக்ஸில் அழைத்து வந்திருக்கிறார். இழுத்து வரப்பட்டவன் நான் அல்ல, பத்ரன். அவரும் வந்திருக்கிறார். ஆர்சிபி ஜெயிக்கும் இந்த அற்புதமான தருணத்தை பார்க்க பத்ரி கமெண்ட்ரி பாக்ஸில் பத்ரனும் அப்ரஜித்தனும். வெல்கம் டு தி பாக்ஸ் ஜென்டில்மேன். கப்பு ஜெயிக்க போறது ஆர்சிபி, அத கால் பண்ற போறது ஆர்ஜேபி. பார்த்து ரசிக்க போறது இங்க பத்ரன் மற்றும் அபர்ஜித். பார்த்து ரசிக்க போறது வேற. எஸ் 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 ஆஃப் கோர்ஸ். சாம்பியன்ஸ்ங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கை தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். நல்ல கிரிக்கெட் ஆடினா, நல்ல கிரிக்கெட் ஆடினா கை தட்டி ரசிக்கணுங்க. சம கிரிக்கெட் ஆடிருக்காங்க. கற்பூரத்தை எடுங்க, கண்ணில் ஊத்திக்கங்க. எஸ், சூப்பரா ஆடிருக்காருங்க. விராட் கோலி செமையா ஆடிருக்காரு. கம்ப்ளீட் டீம் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபி இந்த வருஷம். ஆர்ஜேபி வேற லெவல்ல ஆடிருக்காங்க. பாராட்டுக்கள் டெஃபினட்டா தெரிவிச்சாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் ஜியோ ஹாட் ஸ்டார்ல கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மாசத்துக்கு மேலேயாவே வேர்ல்ட் கப்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நீங்க கொடுத்திருக்கிற ஆதரவு தெரிக்குது. அப்படியே பயங்கரமா இருக்கு அங்கிள். பயங்கரம் இஸ் a very small word, understatement. ஏன்னா எங்களோட ரேட்டிங் ஜியோ ஹாட் ஸ்டார்ல பார்த்துட்டு பத்ரனுக்கு 3 மடங்கு சம்பளத்தை ஏத்திருக்காங்க. அப்ரஜித்தனுக்கு இந்த ரிசப்ஷன் கோட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு பாருங்க இந்த மாதிரி 5 சட்டை தைச்சு கொடுத்து பேபி கரனாவே வாழ வச்சிருக்காங்க. இது எல்லாம் நடந்தது காரணம் அங்கிள், ஆண்டி, தம்பி, தங்கச்சி டே பக் சட்டை நீங்க கொடுத்த லவ் தான். எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. we feel so energized every match we turn up, we show up. முத்து, சமீனா, பாவனா, எங்க டீம் மொத்தம், போவோ சசி எப்படி மறக்க முடியும். நாங்க எல்லாருமே வந்து, நான் கூட எப்பாவது வந்துட்டு போறேன், ஆனா இவங்கலாம் வந்து இங்கே நேர்ந்து விட்டா மாதிரி கிட்டத்தட்ட 3 மாசமா கொடுத்து நடத்திட்டு இருக்கான். இந்த பையனோட குழந்தைக்கு அவன் மூஞ்சியே மறந்து போச்சு. ஏன்னா இன்னும் அவனுக்கு குழந்தையே பிறக்கல. தேங்க்யூ அங்கிள். நீங்க ஏதாவது சொல்லுங்க மக்களுக்கு. செம ஐபிஎல் இருந்திருக்குங்க. 6:30 மணிக்கு நானும் சொல்லுங்க போட்டு உட்கார போறேன். இருங்க சொல்றேன். 148 அவ்வளவுதான்.
டீமோட சாம்பியன்ஸா மாறதுக்கான அந்த தருணம். விராட் கோலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்ச் கொடுத்து அவுட் ஆகும் போது இல்ல பண்ணல அப்படின்னாரு. இந்த நேரத்தில் போலருக்கு ஒரு இன்ஜுரி, என்னாச்சுன்னு பார்க்கணும். ஐயோ என்னாச்சு, நாங்க பார்த்துட்டு வந்துடுறாங்க, எங்கேயும் போவாதீங்க. பால் 7 ரன்ஸ் தேவை. விராட் கோலி தெரிக்கிறாரு. 39 பால் 64 ரன். முதல்ல ஒரு அக்ரெசிவ் இன்னிங்ஸ்ல ஆரம்பிச்சு விக்கெட் சைடுல போறத பார்த்தோன்னா நங்கூரத்தை பாச்சுறான்னு சொல்லிட்டு பாச்சி பயங்கரமா ஆடிட்டு இருக்கிறார். விராட் தஸ் வாட் விராட் தஸ் ரியலி வெல். வருடங்கள் உருண்டோடினாலும் விராட் கோலி மேன் ஃபார் தி பிக் மொமெண்ட். எப்படி ஆடினார் சொல்லுங்க அபரிஜித்தா? கலக்கிட்டாருங்க. இவரோட பசி மட்டும் குறையவே மாட்டேங்குது. இந்த மாதிரி பிக் மொமெண்ட்ஸ்ல வந்துடுறாரு, எஃபெக்ட் பண்றாரு. அவர் வந்து மைண்ட் செட் பண்றாரு, வின்னிங் ரன்ஸை நான் தான் இன்னைக்கு அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெக் சைடை டார்கெட் பண்ணாங்க. வந்ததுல இருந்து ரபாடாவா ரேஸ் விக்கெட் எடுக்கிறார். அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. மேட்சப் வேற 5 விக்கெட் எடுத்திருந்தாரு இதுக்கு முன்னாடி. அதெல்லாம் கவலைப்படாம பயங்கரமா ஆடி இருக்காரு, டாமினேட் பண்ணாரு, கிரஷ் பண்ணிட்டாங்க. திங்க் எப்படி நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கோம் இந்த வின்னிங் மொமெண்ட்டை கால் பண்றதுக்கு, அவர் தான் வின்னிங் ரன் அடிக்கணும்னு எழுதி வச்சிருக்கு. மேன் ஃபார் த பிக் மேட்சஸ். இந்தியா பாகிஸ்தான் விராட் கோலி நிப்பாரு. ஆர்சிபி டாடா ஐபிஎல் 2026 ஃபைனல் விராட் கோலி நிப்பாரு. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் விராட் கோலி நிப்பாரு. எஸ், மற்றும் ஒரு முறை சிஎஸ்கே எம்ஐ மட்டும்தான் பேக் டு பேக் வெற்றி. 10-11 இவங்க 19-20. ஆனா எழுதி வச்சுக்கோங்க 25-26 பேக் டு பேக் வெற்றிகள். ஆர்சிபி அங்க வந்துரும். ரோஹித் சர்மா தோனி வரிசையில் ரஜத் பட்டிதாரும் அந்த கேப்டன்சி லிஸ்ட்ல ஆட் ஆவர். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேப்டன்ஸ் ஆஃப் ஐபிஎல். இவங்க 2 பேரும் சொன்னா கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல இப்போ ரஜத் பட்டிதாரையும் ஆட் பண்ணோம். ஆக்சுவலா இங்க வந்து எம்ஐ சிஎஸ்கே நல்ல ஒரு டீம் கல்ச்சர் இருந்தது. நான் ஆர்சிபிக்கு கிட்டத்தட்ட ஒரு 17-18 இயர்ஸ் ட்ராட். அதுக்கப்புறம் தான் கப்பு ஜெயிச்சாங்க. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் செம்மையா பண்ணாங்க. அதுவும் இந்த மேட்ச்ல கூட விக்கெட் போயிட்டே தான் இருந்தது. பட் ஆனா அவங்களோட அக்ரெசிவ் இன்டென்ட் மாறல. வேற எந்த டீமா இருந்தாலும் 19.5ல தான் முடிப்பாங்க. கடையில் கிடைக்காத ஒன்று, நினைத்தவுடன் கிடைக்காத ஒன்று, அனுபவம் நிறைய இருக்குங்க. ஆவரேஜ் ஏஜ் mid-30s ஆர்சிபிக்கு. ஆனாலும் பாருங்க கடைசியில கப்பு அவங்க பக்கம் தான் வந்து சேர்ந்திருக்கு. அங்கிள் நாளைக்கு திறமை இருங்க. நாளைக்கு நான் எமோஷனா இருக்கு. நாளைக்கு இப்ப இவங்க டிவி போட்டாங்கன்னா நம்மளாம் இருக்க மாட்டோம், மேட்ச் இருக்காது. ஆண்டி என்ன பண்ணுவீங்க? பாட்டிமா ஆண்டி உங்க பத்ரியே என்ன பண்ணுவாரு கேளுங்க. நாளைக்கே நான் 6:30 மணிக்கு நான் அப்படியே கவுட்டு சுட போட்டு உட்காந்து கமெண்ட்ரி பண்ணுவேன். நான் மிஸ் பண்ண போறேன். பார்க்கும் இடமெல்லாம் கிரிக்கெட் தான் தெரியுது எனக்கு. இப்படி உங்க வீட்டுல பேசினா உங்க வீட்லயே உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. பார்க்கும் இடம் தயவு செஞ்சு போயிடுப்பா 10 நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னு அவருக்கு தெரியலையா? குருணால் பாண்டியா ஒன் ஆஃப் த முக்கியமான ஸ்டார்ஸ் ஆஃப் இந்த ஆர்சிபி டீம். போன வருஷம் ஃபைனல்ஸ்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. இந்த வருஷமும் செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இன்னொரு பக்கம் ரசிக்கும் சீமானே இன்னைக்கு ஹேட்ரிக்லாம் வந்தார், 3 விக்கெட் எடுத்தார். நல்லா இருக்குல்ல இந்த அபரிஜித்தா? ஒரு சாம்பியன் டீம் ஃபார்ம் ஆகுது கண்ணு முன்னாடி. வந்து இந்த ஜெனரேஷன் வந்து எது வெயிட்டான டீம் அப்படின்னா ஆர்சிபின்னு சொல்ற அளவுக்கு ஆடுனுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. 18 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அப்படியே இந்த நாட்டாம பட பிளாஷ்பேக். ஆமாங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 18 வருஷம். ஆமா, ரொம்ப விராட் கோலி 18 வருஷமா அதே டீமோட வேற இருந்திருக்காரு. அதாவது தோனி வந்து சிஎஸ்கேவோட லெஜெண்ட். ஆனா சில காரணத்தினால அவரே வேற ஒரு பூனே டீம்ல ஆடினார் 2 வருஷம். ஆனா எங்கேயுமே போகாம அதே டீம்ல இத்தனை வருஷம் இருந்து கப்பு ஜெயிக்காம இந்தியன் டீம்ல இருந்து வர தூக்கிட்டாங்க கேப்டனா. அப்படிலாம் இருக்கும்போது அந்த கப்பை ஜெயிச்சா எப்படி இருந்துக்கும்? எங்க கியூட்டா சீக்கு அப்படின்னு ஒரு சப்பியா விராட் கோலி 2008ல அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணார் ஆர்சிபியோட. அதுக்கப்புறமா அவர் ஒரு டீனேஜ் பாய் ஆகி, அதுக்கப்புறமா 20 வயசாகி, அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகி, அவருக்கு ஒரு குடும்பஸ்தனாய், அதுக்கப்புறமா டிராஃபி ஜெயிச்சு அவரோட வாழ்க்கையை கொடுத்திருக்காரு ஆர்சிபிக்கு. அவர் வீட்டு ரேஷன் கார்டை பத்தி ஒண்டி இவர் சொல்ல, மீதி எல்லாம் சொல்லிட்டாரு. பவுண்டரியா இல்ல, அங்க ஒரு ஃபீல்டர் இருக்கார். பூக்கையை எடுத்து ரபாடா எடுத்து அடித்தார். என்ன இந்த மேட்ச் இன்னும் முடிய மாட்டேங்குது? ஏன் முடிய மாட்டேங்குதுன்னா ஜிதேஷ் சர்மா இப்ப ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. இப்ப பாருங்க 1 hit away. விராட் கோலி 6 அடிச்சு முடிக்கணும்னு பாப்பாரு. Let's see bro. ஹூடி பாபா. சொல்றேங்க, பிரெடிக்ட் பண்ற 6 அடிச்சு முடிக்க போறாரு விராட் கோலி. படிச்சவன் தான் என்பது போல அபரிஜித்தன் சொல்லியிருக்கிறார். 2 balls to go. நம்மளை பொறுத்தவரைக்கும் டார்கெட் 2 balls 6 runs, 5 runs.
மகேந்திர சிங் தோனி 2 முறை செய்தார், ரோஹித் சர்மா 2 முறை செய்ததை ரஜத் பட்டிதாரும் செய்ய போகிறார். பஞ்சு மிட்டாய் காதுல இருந்து அதே பாயிண்ட் சொல்லுகிறான். இல்ல போரு லெவல். இந்த போட்டியில் இனிமேல் ஜிடி ஜெயிக்க முடியாது என்பது போல் இல்ல இந்த ஐபிஎல் தொல்லை இனிமேல் இல்லை சொல்ல மாட்டேன். ஐபிஎல் தொல்லையே இல்லை, ஐபிஎல் ஜாலி. இன்னியோட இந்த மகிழ்ச்சி நம்மளை விட்டு கொஞ்ச நாளைக்கு போகுது. இருக்கும்போது எப்படி தெரியும் என்ன இந்த ஐபிஎல் முடியவே மாட்டேன்னு இருந்தது. ஆனா இன்னைக்கு போகும்போது மனசு எனக்கு வருத்தம்பா. What a performance from a champion cricketer விராட் கோலி. கல்லக்கி இருக்காருங்க, இவர் தான் கடைசி முட்டை நின்று முடிக்கணும் அப்படின்னு காலத்தின் கட்டாயம். அதெல்லாம் கிடையாது, கல்லக்கி இருக்காரு. பரவாயில்லைங்க, அவருக்கு டிசர்வ்டுங்க, அவர் கொடுக்கலாம் இந்த ஒரு மொமெண்ட். உடல் மண்ணுக்கு உயிரை ஆர்சிபி கொடுத்திருக்காருங்க விராட். வாவ், நீங்களும் கொடுத்திருக்கீங்க நிறைய திட்டு வாங்கி. What to win! இது காடி மாடு ஓசையே நிக்காது என்ற எழுத்தில் இந்த சம்மர் பிளாக்பஸ்டர் ஆர்சிபி பிளாக்பஸ்டராக முடிந்திருக்கிறது. பேக் டு பேக் கம், men may come and men may go, but RCB and Virat Kohli will go on forever. இந்த ஈரா RCB இன் ஏரா என்று மற்றும் ஒரு முறை கப்படிச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க. ரோஹித் சர்மா, தோனி இவர்கள் வரிசையில் ரஜத் பட்டிதார் one of the legendary captain back to back கப்படிச்சிருக்கிறாங்க. Wow, I like this bro. Badran, do you like this? நான் பார்க்கும் இடமெல்லாம் ஒரே வண்ணம் சேப்பு. ஏன்னா ஆர்சிபிக்கு தாங்க டாடா ஐபிஎல் 2026 கப்பு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அவங்களுக்கு டாடா ஐபிஎல் 2026ல சேலஞ்சே இல்லங்க. They are the champions, back to back champions. CSK, MI அதுக்கு சேர்த்துக்கங்க ஆர்சிபி. அவங்களின் நீரா தொடங்கிடுச்சு. இது மிக நிறைய நாளும் நீடிக்கும் அப்படின்றதான் காலத்தின் கட்டாயம். What a performance from a champion. What a performance from a great team. Deserved 5 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பதிவு செஞ்சிருக்காங்க இங்க. ஆர்சிபியோட ஆட்சி ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆஹா, என்ன அரசியல்லாம் பேசுறீங்க மகளே. ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி கிரியேட் பண்ணாங்க. செகண்ட் டைம் ஹிஸ்டரியை ரிப்பீட் பண்ணிருக்காங்க. முக்கியமான காரணம் விராட் கோலி. 18 வருஷத்தோட வலிங்க. அந்த வலியெல்லாம் சேர்ந்து ரிவார்டா வருது கடைசி 2 வருஷமா. 2031 வில்லிவாக்கம் தொகுதியில் உன்னை நான் நிற்க வைக்கிறேன் அபராஜிதா. இது போன்று நீ பேசுவாய் என்று தெரிந்திருந்தால் இந்த தேர்தலிலே உனக்கு நிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். பட் எக்ஸ்ட்ரானரி சீன்ஸ் இங்க அகமதாபாத்ல ஒரு பிரில்லியண்டான ஒரு இந்த ஈராவை டிஃபைன் பண்ற T20 கிரிக்கெட் இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு எப்படி விளையாடணும்னு சொல்ற ஒரு கிரிக்கெட் ஆர்சிபி விளையாடி இருக்காங்க. எஸ், சூரியவன்ஷி வாஸ் தி ஸ்டார் ஆஃப் தி சீசன், பட் கோலி அவருக்கு ஒரு சீசனே கிடையாது. he will go on forever. என்ன ஒரு ஹங்கர், என்ன ஒரு பேஷன், year on year he will show up and he will do the same. extraordinary. I love Virat Kohli. extraordinary. அவங்க ஜெயிச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. it's a good moment for me personally. of course ஆர்சிபி ஜெயிக்க ஆர்ஜேபி அதை கால் பண்ண நல்லா இருந்தது. பட் பொறுத்தவன் உலகாடுவான். பொறுமையை காத்திருக்காங்க. 18 வருஷமா காத்திருந்தாங்க. பட் தென் அதுக்கப்புறமா பேக் டு பேக் வெற்றிஸ் கிடைச்சிருக்கேன். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. டாடா ஐபிஎல் அப்படின்றது the best leagues in the world. எக்கச்சக்க டீமுகள், எக்கச்சக்க வேரியபிள்ஸ், ஃபாரின் பிளேயர், இந்தியன் பிளேயர், கேப்டன், கோச், இது எல்லாமே ஒன்று கூடி வரணும். இன்ஜுரிஸ் இல்லாம இருக்கணும். இது எல்லாமே ஆர்சிபிக்கு இருக்கு. எல்லாமே நடந்திருக்கு. மற்றும் ஒரு முறை அவங்க வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. நீங்க இன்ஜுரின்னு சொன்னீங்க, ஆனா ஒரு பிளேயரால இவ்ளோ அக்ரெசிவா இவ்ளோ எனர்ஜியோட இத்தனை வருஷம் எந்த ஒரு பெரிய இன்ஜுரி இல்லாம ஆட முடியுது அப்படின்னா அது லெஜெண்டரி ஸ்டஃப். தினேஷ் கார்த்திக், வாட் a proud moment. ஒரு பிளேயரா அவரோட லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எக்ஸ்ட்ரானரியா இருந்தது. அதோட ஜாஸ்தியா ஒரு சப்போர்ட் ஸ்டாஃபா, ஒரு கோச்சிங் ஸ்டாஃபா இன்னும் பயங்கரமா பேக் டு பேக் 2 கப் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு பிரில்லியன்ட் ஆப்பனண்டா இன்னைக்கு ஜிடி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே பெஸ்ட் செகண்ட் டீமா இருந்தாங்க. ஆர்சிபி 2026 சாம்பியன்ஸ்.